أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القرآن العليم وفي الفرقان المجيد سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير الحمد لله على كل حال எல்லா நிலையிலும் எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது பேரன்பும் பெருங்கருணையும் அண்ணலும் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய கிளைகள் குடும்பத்தினர் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நிறைந்த நல்ல அமர்வில் பங்கேற்கும் நல்வாய்ப்பை பெற்ற நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் ஆரம்பம் செய்கின்றேன். இஸ்ரா மேராஜ் என்ற ஒரு மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வை ஒட்டி குவைத்தில் தமிழ்நாடு முஸ்லீம் அசோசியேஷன் சார்பாக இங்கே மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இந்த அருமையான நிகழ்வை திருமறை வசனங்களை ஓதி தொடங்கி இருக்கின்ற அன்பு சகோதரர் அசாருதீன் அவர்களே, நிகழ்ச்சியை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் முஹைதீன் அவர்களே, வரவேற்பு வழங்கிய ஷாகுல் அவர்களே, இந்தியன் முஸ்லீம் அசோசியேஷனுடைய அருமை சகோதரர் சர்ஃபுதீன் அவர்களே, தமிழ்நாடு முஸ்லீம் அசோசியேஷனுடைய தலைவர் அன்பு சகோதரர் அப்துல் வஹாப் அவர்களே, அவருடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே, சகோதரிகளே, இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் ஸலவாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. மெஹராஜ் இரவு என்று சொன்னால் இஸ்லாமிய வரலாற்றினுடைய மிக முக்கியமான காலகட்டங்களில் அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியல் பாடங்களில் இருந்து மிக மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றுதான் இந்த விண்ணுலக பயணம். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பு ஒரு மிக முக்கியமான வரலாற்று சம்பவம் என்று சொன்னால், அவர்கள் ஹிஜ்ரத் மேற்கொண்டு சென்று மதினாவை அடைந்தது மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு என்று சொன்னால், மக்கா வெற்றியை அவர்கள் எட்டிய போது அது வரலாற்றின் திருப்பு முனையாக இருந்தது என்று சொன்னால், அதே போல இந்த விண்ணுலக பயணமும் இஸ்லாமிய வரலாற்றில் எழுச்சிமிகு ஒரு பக்கமாக இருக்கின்றது. ஆனால் இந்த மெஹராஜ் என்று சொல்லக்கூடிய இந்த இரவு 27வது இரவு ரஜப்பிறையில் இதற்கான ஆதாரம் இல்லை என்று சொல்லி, இதையெல்லாம் நீங்கள் பித்அத்தாக இப்படியெல்லாம் செய்யலாமா, 27 ரஜபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம் சென்றார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்ற அடிப்படையில் இப்படியான நிகழ்வுகளை நடத்துவதை குறித்தும் சிலருக்கு விமர்சனங்கள் உண்டு. ஆனால் அது ரஜப் 27 சென்றார்களா இல்லையா என்பதை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு ஏதோ ஒரு நாளில் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. ஏதாவது ஒரு நாளில் நாம் இதை குறித்து பேசித்தான் ஆக வேண்டும். இதற்கென்று ஒரு நாள் இல்லை என்று சொன்னால், இதை தொழுகை கடமையான ஒரு சந்தர்ப்ப சூழல். எனவே 24 மணி நேரம் ஒரு நாளில் 5 வேளை மேராஜை நினைவு ஊற்றுகிறோம் என்று நமக்கு நானே சமாதானம் சொல்லிக் கொண்டாலும் கூட, உண்மையில் இது குறித்து பேசுவதற்கான ஒரு காலப்பொழுதையும் நாம் உருவாக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஃபா குன்றின் மேலே ஏறி நின்று தான் நபியான காலப்பொழுதை அறிவிப்பதற்கு முன்பாக அதே சஃபா குன்றின் மீது ஏறி நின்று அங்கே அனாச்சாரங்களை அட்டுழியங்களை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். அந்த அனாச்சாரங்களை அட்டுழியங்களை அகற்றிவிட்டு இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி பெருமானார் அவர்கள் புது வழியை கொடுத்தார்கள். எனவே ஒன்றை பித்அத் வழி தவறியது என்று முழுமுற்றாக ஒதுக்கி விடாமல் ஆல்டர்னேட் சோர்ஸாக அதற்கு மாற்றீடாக ஒன்றை கொண்டு வந்து நிறுத்தும் போதுதான் அந்த இடைவெளியை நம்மால் இட்டு நிரப்ப முடியும் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இதே அளவில் தான் மீலாதை நாம் பெருமானாருக்கு மௌலூது விழாக்கள் கூடாது என்று சொல்லி முழுமுற்றாக புறந்தள்ளி விடாமல் அந்த பிறந்த நாளை முன்னிட்டு அதை ஒரு அழைப்பியல் காலமாக நாம் செதுக்குகின்றோம். அதே போலத்தான் இந்த மேராஜ் இரவை பொறுத்த வரைக்கும் இதில் நோன்பு நோற்பதோ அல்லது சிறப்பான வழிபாடுகளோ இதற்கு இல்லை என்பதையெல்லாம் நாம் அறிவோம். இந்த நாள் கொண்டாட்டத்திற்குரிய ஒரு நாள் இல்லை என்பதையும் நாம் அறிவோம். ஆனால் இந்த நாளை மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு இதிலிருந்து என்ன படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் கையில் எடுத்திருக்கின்றோம். இந்த மெஹராஜ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரா மெஹராஜ் என்று அறியக்கூடிய இந்த விண்ணுலக பயணத்தை குறித்து சுருக்கமான ஒரு வரலாற்று நிகழ்வையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 51வது வயதில் அவர்கள் சிறிய தந்தை அபு தாலிப் வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவருடைய அபு தாலிப்புடைய மகள் உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து சென்று காபாவிற்கு அழைத்து சென்று அவர்களுடைய இதயத்தை பிளந்து இதயம் தூய்மையாக்கப்பட்டு புராக் என்று சொல்லக்கூடிய வாகனத்திலே அவர்கள் காபாவிலிருந்து பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா வழியாக விண்ணுலகத்திற்கு சென்று சேர்ந்தார்கள். அங்கே பலஸ்தீனத்திலே நபிமார்கள் அனைவருக்கும் அவர்கள் இமாமாக நின்று தொழுகை நடத்தினார்கள். இந்த பயணத்திலே அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் வானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், இரண்டாவது வானத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், மூன்றாவது வானத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், நான்காவது வானத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், ஐந்தாவது வானத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், ஆறாவது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், ஏழாவது வானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சந்தித்தார்கள். அந்த முதல் சந்திப்பை மட்டும் நான் சுருக்கமாக சொல்கிறேன், நேரத்துடைய அருமை கருதி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் வானத்தின் கதவை தட்டுகிறார்கள். அங்கே உள்ளே இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் வந்திருக்கின்றீர்கள் என்று சொன்னபோது நான் ஜிப்ரீல் வந்திருக்கின்றேன் என்று சொல்கின்றார். உங்களுடன் அழைத்து வரப்பட்டவர் யாரேனும் வந்திருக்கிறார்கள் என்றால் ஆம், முகமது என்னுடன் வந்திருக்கின்றார். அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டபோது ஆம், அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அங்கே நாங்கள் உள்ளே சென்றதும் கண்ணியமிக்க மகனே, கண்ணியமிக்க இறை தூதரே வருக என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரவேற்றார்கள். அவர்கள் வலப்புறத்திலே பார்த்து சிரித்து கொண்டும் இடப்புறத்திலே பார்த்து அழுது கொண்டும் இருந்தார்கள். அதற்கான விளக்கம் கொடுத்தார்கள். அவருடைய பிள்ளைகளில் சோனவாசிகளை பார்த்து மகிழ்ந்தார்கள், நரகவாசிகளை பார்த்து அவர்கள் கண்ணீர் சிந்தினார்கள். இதே போன்று ஒவ்வொரு வானத்திற்கும் சென்றும் ஒவ்வொரு நபிமார்களையும் சந்தித்தார்கள் என்று. அதில் மிக முக்கியமாக இந்த நிகழ்விலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த ஒரு செய்தியும் உண்டு. நான் பின்னால் அதை இந்த நிகழ்விலே கூறி காட்டுகின்றேன். பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய மலக்குகள் தொழக்கூடிய மிக முக்கியமான ஒரு பள்ளிவாசலையும் கடந்து சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான அந்த எல்லை வரைக்குமாக அவர்கள் அடைகின்றார்கள். இதுதான் சுருக்கமான அந்த மேராஜ் என்று சொல்லக்கூடிய விண்ணுலக பயணத்தினுடைய சுருக்கமான வரலாறு. அங்கேதான் நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தின் சில காட்சிகளையும் சோனத்தின் சில காட்சிகளையும் கண்டார்கள். தொழுகை 50 வக்துகளாக அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் மீண்டும் சுருக்கி 5 வக்துகளாக தொழுகையை பெற்று திரும்பினார்கள் என்பதுதான் இந்த மேராஜ் என்று சொல்லக்கூடிய விண்ணுலக பயணத்துடைய சுருக்கமான ஒரு வரலாறு. சூரத்துல் கஹ்ஃபிலே ஒரு வசனம் வரும். அந்த குகையிலே தங்கியிருக்கக்கூடிய இளைஞர்களை குறித்து, அவர்கள் எத்தனை ஆண்டுகள் அந்த குகையிலே உறங்கினார்கள் என்பதை குறித்து 2 வித கருத்துக்கள் வரும். அவர்கள் 300 ஆண்டுகள் தான் அங்கே தங்கி இருந்தார்கள், இல்லை 309 ஆண்டுகள் அங்கே தங்கி இருந்தார்கள் என்ற 2 கருத்துக்கள் வரும். அதே போன்று அந்த குகையிலே தங்கி இருந்தவர்கள் 3 நபர்கள், அவர்களுடன் 4வதாக அவருடைய நாய், 5 நபர்கள், இல்லை 6வதாக அவர்களுடன் அந்த நாய், 7 நபர்கள் அல்லது அந்த 7 நபர்களுடன் 8வதாக அந்த நாய் என்று இறைவன் 3 விதமான எண்ணிக்கையை இங்கே கொடுத்து விட்டு நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக சொல்கிறார். அவர்கள் 3 பேரா 5 பேரா 7 பேரா என்பது அல்ல. அவர்கள் 300 ஆண்டுகள் உறங்கினார்களா 309 ஆண்டுகள் உறங்கினார்களா என்பது அல்ல. நீங்கள் இதிலிருந்து என்ன படிப்பினை பெறப் போகின்றீர்கள், என்ன பாடம் பெறப் போகின்றீர்கள் என்பதுதான். அதே போல இந்த மேராஜ் ரஜப் 27 நடந்ததா இல்லையா? அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலுடன் அங்கே அழைத்து செல்லப்பட்டார்களா, அல்லது கனவில் சென்று பார்த்தார்களா, அல்லது இறைவனை அவர்கள் நேரடியாக சந்தித்து உரையாடினார்களா, அல்லது உரையாடல் மட்டுமே நிகழ்ந்ததா என்பது நாம் இந்த மேராஜை குறித்து வாத விவாதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையில் நாம் பெற வேண்டியது இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடமும் படிப்பினையும் என்ன என்பதுதான். உண்மையில் அது ரஜப் 27 ஆதாரம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலுடன் தான் அழைத்து செல்லப்பட்டார்கள், அவர்கள் கனவில் செல்லவில்லை என்பதற்கான ஆதாரங்களை அறிஞர்கள் அதிகமாக கொடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடன் உரையாடினார்கள்,
சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டி அவர்கள் சென்றார்கள், உரையாடினார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வை பார்க்கவில்லை என்பதையும் அழுத்தமாக சொல்கின்றார்கள். ஆனால் இத்துடன் நம்முடைய இந்த உரையாடல் மேராஜை குறித்த அந்த பேசுபொருளாக நின்றுவிடப் போகிறோமா? அதிலிருந்து என்ன படிப்பினை கிடைக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, நாம் எல்லாம் முஸ்லிமாக வாழ்கின்றோம் என்று சொன்னால் இறை நம்பிக்கை என்பதுதான் நம்முடைய அடிப்படையாக இருக்கிறது. உங்களுடைய பெயரை வைத்துக் கொண்டோ, முஸ்லிம் பெயரை வைத்துக் கொண்டோ, முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்ததை வைத்துக் கொண்டோ, முஸ்லிம் சமுதாயத்திலே நீங்கள் வாழ்வதை கொண்டோ, முஸ்லிம் பெண்ணையோ முஸ்லிம் ஆணையோ திருமணம் செய்வதை கொண்டோ, முஸ்லிம் மஹல்லாவிலே இருப்பதை கொண்டோ, முஸ்லிம் மையவாடியில் அடக்கப்படுவதை கொண்டோ நாளை இறைவன் உங்களை முஸ்லிம் என்ற அந்த அடையாளத்திற்குள் கொண்டு வர மாட்டான். உங்களுடைய ஈமான் எப்படி இருந்தது, உங்களுடைய இறை நம்பிக்கை எப்படி இருந்தது? வெறுமனை தாடியும் தொப்பியும் இஸ்லாத்துடைய அடையாளம் அல்ல. உங்களுடைய இறை நம்பிக்கையை தான் அவன் அளவுகோலாக பார்ப்பான். நம்முடைய நம்பிக்கை எப்படி இருந்தது, அல்லாஹ்வை நாம் எப்படி ஈமான் கொண்டு இருக்கிறோம்? மீண்டும் நீங்கள் ஒரு கேள்வியை இந்த நேரத்தில் எழுப்ப வேண்டும். நாமெல்லாம் முஸ்லீமாக பிறந்து விட்டோம், முஸ்லிம் குடும்பத்திலே வளர்ந்து விட்டோம், முஸ்லிம் தாய் தந்தையருக்கு பிள்ளையாக இருக்கிறோம் என்ற காரணத்தினால் நாம் முஸ்லீமாக இருக்கின்றோம். இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொண்டான், நாம் இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கவில்லை. அதனால் அல்லாஹ்வை குறித்த அந்த சிந்தனை நம்மிடம் குறைவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அந்த வல்லமையை குறித்த புரிதல் நம்மிடம் குறைவாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெருவாழ்வை குறித்து அவர்களை ஒரு தலைவர் என்ற அடிப்படையிலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவர்களை ஒரு இறை தூதர் என்ற அடிப்படையிலே, அந்த ஆய்வின் அடிப்படையிலே நாம் உண்மையாக முஸ்லிமாக வாழ்கிறோமா என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். திருமறை குர்ஆன் மீண்டும் மீண்டும் எழுப்புகிறது வினாவை. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நீங்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா? ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டாமா? ஒவ்வொன்றையும் குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் எண்ணி பாருங்கள். இறைவன் யார், எப்படிப்பட்டவன், அவன் எப்படிப்பட்ட ஆற்றல் உடையவன், எதற்காக நம்மை படைத்தான், நாம் படைக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன, நாம் எப்படி மரணமடைய செய்யப்படுவோம், மரணத்திற்கு பின்பு மீண்டும் எப்படி உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம், இந்த கேள்விகளை நாமும் கேட்க வேண்டும். நம்முடைய ஈமானை நாம் மீண்டும் ஆய்வு செய்ய வேண்டும். ஏதோ சிறு வயதிலே அறியாமல் புரியாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னோம். இன்று அறிவு வந்து விட்டது, நாம் வளர்ந்து விட்டோம். நம்முடைய ஈமானை குறித்து உண்மையிலேயே அல்லாஹ்வை அல்லாஹ்வாக நாம் ஏற்றுக்கொண்டோமா, ரசூலை ரசூலாக நாம் ஏற்றுக்கொண்டோமா? அப்படி ஏற்றுக்கொண்டால் செயல் வழியில் அது முஸ்லிமாக நம்மிடம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் உண்மையிலேயே முஸ்லிம் சமுதாயத்தில் அந்த மாற்றம் நிகழவில்லை என்பதால் அல்லாஹ்வை அல்லாஹ்வாக நாம் விளங்கிக் கொள்ளவில்லை. ஏதோ வணக்கத்திற்குரிய ஒரு கடவுளாக, பூஜைக்குரிய ஒரு கடவுளாக வைத்துக் கொண்டதனால் தான் இபாதத்தை குறித்த சர்ச்சைகள் இந்த சமுதாயத்தில் நீண்ட நெடுங்காலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி தொழ வேண்டும், எப்படி நாம் சட்ட திட்டங்களை பேண வேண்டும் என்பதை சொல்லி தந்து கொண்டே இருக்கிறோம். ஃபிக்குகளையும் மஸ்லக்குகளையும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். எப்படி தொழ வேண்டும் என்பது நமக்கு தெரியும், ஏன் தொழ வேண்டும் என்று கேட்டு பாருங்கள். ஆனால் ஏன் தொழ வேண்டும் என்பது கேள்வி. எப்படி தொழ வேண்டும் என்பதை நீங்கள் தொழுகையில் குறைவிருந்தாலும் அந்த தொழுகை அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன் தொழ வேண்டும் என்பது நமக்கு தெரியவில்லை. எப்படி நோன்பு நோக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிகிறது, ஏன் நோன்பு நோக்க வேண்டும் என்று தெரியவில்லை. ஆனால் திருமறை குர்ஆன் சொல்கிறது எப்படி தொழ வேண்டும் என்பதை அல்லாஹ் கற்றுத்தரவில்லை, எப்படி நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் கற்றுத்தரவில்லை. ஏன் தொழ வேண்டும் என்பதை பேசுகிறான், ஏன் நோன்பு வைக்க வேண்டும் என்று பேசுகிறான். லஅல்லக்கும் தத்தகூன். ஆனால் இறையச்சம் என்பதை நம்மிடமிருந்து எடுத்துக்கொண்டு வெறும் சடங்குகளாக நாம் தொழுது கொண்டிருந்தாலோ நோன்பு வைத்துக் கொண்டிருந்தாலோ அந்த நோன்பின் பெருமதி என்னவாக இருக்குமோ அதே போலத்தான் முஸ்லீம் என்ற அந்த அடையாளமும் நம்மிடம் நாளை செல்லாமல் ஆகிவிடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கின்றது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு சமுதாயம், இறை தூதரை வழிகாட்டுதலாக பெற்றுக்கொண்ட ஒரு சமுதாயம் இப்படித்தான் இருக்குமா? ஆனால் நம்முடைய ஈமானை நாம் மீண்டும் ஆய்வு செய்வதற்காக இந்த எண்ணத்திலே, இந்த மேராஜுடைய இந்த எண்ணத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சில ஈமான் நாம் கண்ணார கண்டு நாம் புரிந்து கொள்வது. திருக்குரானை குறித்த ஈமான் என்பது திருக்குரான் நம்மிடம் இருக்கிறது, ஆய்வு செய்து புரிந்து கொள்ளலாம். ஆனால் மறுமையை குறித்த ஈமான் என்பது மறைவானது. அப்ப அந்த மறைவானதை குறித்து உறுதியான எண்ணம் நமக்கு வருகிறதா? நாம் எப்படி இறைவனை ஏற்றுக்கொண்டோம் என்பதில் அந்த உறுதி இருக்கிறதா? அதைத்தான் அன்றைக்கு அபூஜஹில் பள்ளியிலே இருக்கிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்கின்றான், என்ன முகமதே, இன்றைக்கு உன்னிடம் இருந்த செய்தி என்ன? நான் நேற்று ஒரே இரவிலே காபத்துல்லாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா சென்று அங்கிருந்து
7 வானங்களையும் தாண்டி நான் ஒரே இரவிலே இந்த விண்ணுலக பயணம் மேற்கொண்டு வந்து விட்டேன் என்ற போது அபூஜஹலுக்கு ஆனந்தமாயிருந்தது. இந்த முகமதுடைய உளறல் அதிகமாகிவிட்டது. இது எப்படிப்பட்ட இந்த நிகழ்வு எப்படிப்பட்ட செய்தியை கொண்டு வந்தது என்று சொன்னால், அங்கே இஸ்லாத்தை விட்டு செல்லக்கூடியவர்களும் இருந்தார்கள். போயிட்டான், என்ன இது எப்படி நம்புறது? இன்னும் சில பேர் இதிலே சந்தேகம் வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் நம்முடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான உரைகள் அபூபக்கர் அவர்கள். அபூபக்கரை பார்த்து வேகமாக ஓடி வந்து கேட்டார்கள் குறைஷிகள், அபூபக்கரே, முகமதை நீங்கள் நபியாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று சொன்னோம். அவர் தன்னை இன்றைக்கு நபி என்பார், நாளைக்கு ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே போவார். இன்றைக்கு பாருங்கள், ஒரே இரவா மக்காவில் இருந்தாராம், பாலஸ்தீனத்துக்கு போனாராம், அங்கிருந்து 7 வானங்களை தாண்டி போனாராம், அல்லாஹ்வை சந்திச்சாராம், என்னவெல்லாமோ அவர் உளறுகிறார். இதையும் நீர் நம்புகிறாரா என்று சொன்ன போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்களே அந்த வார்த்தை தான், ஆம், உறுதியாக நான் நம்புகிறேன் என்று. அதற்கு பேரு தான் ஈமான். பெருமானாரிடம் வந்து அவர்கள் கேட்கின்றார்கள், அண்ணலே நாயகமே, என்னிடம் இவ்வாறு கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அபூபக்கரே நீர் சொன்ன பதில் என்ன? ஆம், நான் இதை உண்மை என்று நம்பினேன், நிச்சயமாக என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை சித்திக் என்ற பெயரினால் அழைத்தார்கள். அதிலிருந்து அவர்களுக்கு கிடைத்த பேர் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், உண்மையாளர், உண்மைப்படுத்தியவர். நாம் எல்லாம் இன்றைக்கு சித்திகளாக இருக்கின்றோமா என்பதுதான் இந்த மீராஜ் தரக்கூடிய ஒரு படிப்பினை. நாம் ஏற்றுக்கொண்ட அல்லாஹ்வை, நாம் ஏற்றுக்கொண்ட ரசூலை, நாம் ஏற்றுக்கொண்ட இந்த திருக்குர்ஆனை உண்மையாக இது மட்டுமே வழி என்று ஏற்றுக்கொண்டால், இது மட்டும்தான் சத்தியம் என்று ஏற்றுக்கொண்டால், மறுமை ஒன்று உண்டு என்று நாம் ஏற்றுக்கொண்டால், அந்த மறுமையிலே துல்லியமாக வினா நமக்கு எழுப்பப்படும், அந்த மாலிக் யௌமுத்தீனுடைய தீர்ப்பு மன்றத்திலே நிறுத்தப்படுவோம் என்பது நம்முடைய ஈமான் உறுதியாக இருந்தால், அடுத்தவன் சொத்தை நாம எப்படி, பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி நாம சொல்லப்படுவோம்? அராயத்தல்லதி கத்திபு ஃபித்தீன், மறுமையை பொய் என்று சொல்லுவோனே நபியை நீர் பார்த்தீர், அவர் எப்படிப்பட்டவன் என்றால் தொழுவான், நோன்பு வைப்பான், ஹஜ்ஜுக்கு போ, எல்லாம் செய்வான். மறுமை நம்பாதவன் அனாதைகளை விரட்டுவான், அற்ப பொருளை கொடுப்பதை அவன் தடுத்து விடுவான். இவன் தான் மறுமையை நம்பவில்லை. மறுமையை நம்பினு சொல்லியாச்சுன்னா அண்டை வீட்டான் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார உண்பவன் எப்படி இறை நம்பிக்கையாளன்? ஒருத்தன் டயாலிசிஸ் பண்ண துடிக்கிறான், காசு கொடுக்க மாட்டேங்கிறான்னா உன்னுடைய இறை நம்பிக்கை கேள்வி. தொழுதால் வணக்க வழிபாட்டுடன், அதை சொல்றேன், இறைவனை பூஜிக்கக்கூடிய கடவுளாகத்தான் நாம் உருவகித்திருக்கிறோம். அதனாலதான் இன்றைக்கு இத்தாத்துடைய சட்டங்களை குறித்து எந்த நூல்களும் இல்லை. இபாதத்தை குறித்து பக்கம் பக்கமா எழுதி வச்சிருக்கோம். தொழுகை முறைகள், தொழுகை சாஃபி, தொழுகை ஹனபி, தொழுகை எப்படி, தொழுகையுடைய சட்டங்கள், நோம்புடைய சட்டங்கள், சட்டங்கள், மசாயில், மஸ்லக்கள் என்று எழுதி வைத்திருக்கிறோம். விராதா வாரிசுரிமை சட்டத்தை பத்தி எத்தனை புத்தகம் எழுதி வச்சிருக்கோம்? வாரிசுரிமை சட்டத்தை குறித்து எங்கே பேசுகிறோம்? சொத்து எப்படி பிரிக்கணுங்கிறத அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் காட்டித்தர வேண்டும். ஆனால் சொத்து பிரிக்கிறது நம்ம இஷ்டம். தொழுகிறதுக்கு மட்டும் அல்லாஹ் நம்ம கூட்டுக்குறோம். நோன்பு வைக்கிறது எப்படின்னா அல்லாஹ்வுடைய ரசூலும் அதுல கரெக்டா இருந்துக்குவோம். வியாபாரம் பண்றது ஏன் இஷ்டத்துக்கு நடத்திடுவேன். நபி வழி தொழுகை, நபி வழி ஜனாசா, நபி வழி திருமணம், இதை தாண்டி நபி வழி நமக்கு தெரியாது. நபி வழி கல்வி நிலையம் இருக்கிறதா இல்லையா? நபி வழி வியாபாரம் என்று போடக்கூடிய தகுதியும் திராணியும் எத்தனை பேருக்கு இருக்கிறது? ஏன் நபி உங்களுக்கு வியாபாரத்துக்கு வழிகாட்டவில்லை? அவர் ஆலிம் சாவா, தொலை சொல்லி தந்தவரா? வெறும் ஜனாசா தொலை சொல்லித்தர வந்தவரா? இல்லை, நபி ஒரு நிக்கா சொல்லித்தர வந்த ஒரு அஜரத்தா? நபி வழி தொழுக, நபி வழி ஜனாசா, நபி வழி முடிஞ்ச திருமணம், நபி வழி கல்வி நிலையம் என்று போடக்கூடிய தகுதி இன்றைக்கு பெறப்போகிறோம். நபி வழி அரசியல் இருக்கிறதா? சொல்லி பாருங்கள். பதவியை விரும்புவரிடம் பதவியை கொடுக்காத. நபி வழி அரசியல் என்பது என்ன? நாம் கற்றுத்தர வேண்டி இருக்கிறது. நபி வழி வியாபாரம், நீங்க உங்க கடையில் போடுங்க, நபி வழி வியாபாரம் போடுங்க. ஆக இங்கே நம்முடைய ஈமானை இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசுவதற்கு, நம்முடைய புரிதலை, இஸ்லாத்தை புரிவதற்கு அறிவு தேவை. கடவுளை மறுப்பதற்கு அறிவு தேவையில்லை. பகுத்தறிவாளன் என்பவன் கடவுளை மறுப்பவன் அல்ல, கடவுளை ஏற்றுக்கொண்ட நான் தான் பகுத்தறிவாளன். இப்ராஹிம் பகுத்தறிவாளர், இறைவன் யார் என்பதை பகுத்தறிந்தார். வானங்களை பார்த்தார்,
நிலவை பார்த்தார், நட்சத்திரத்தை பார்த்தார், எது என் இறைவன் என்று சிந்தித்தார், இறைவனை தேர்ந்தெடுத்தார். அதனால் அவர் பகுத்தறிவாதி. உன்னை மறுக்கிறதுக்கு அறிவு தேவையில்லையே. இது ஆனா இன்றைக்கு என்னன்னா, கடவுள் மறுப்பாளர்கள் பகுத்தறிவாளர்கள் இல்லை, கடவுளை ஏற்றுக்கொண்டவன் பகுத்தறிவாளவன். யார் என் இறைவன், அவனுடைய தன்மைகள் என்ன, எப்படிப்பட்டவன் என்னுடைய இறைவன், ஒன்றா ஒன்றுக்கு அதிகமா, இதையெல்லாம் சிந்திப்பது, இதையெல்லாம் எண்ணுவது, இதை குறித்து நம்முடைய இந்த மறைவானவற்றின் மீதான நம்பிக்கை என்பதுதான் ஆழமான நம்பிக்கை. பார்த்து ஒன்று நம்புறது, இது பேனா நம்புறீங்கன்னா நம்புவீங்க, இதை பார்த்துட்டு நம்புறது என்ன அறிவு வந்துற போது, நான் மறைச்சு வச்சிருக்கேன், எதை பேனா நம்புறீங்களா, இங்க ஒரு பேனா இருக்குன்னா என் மீதான நம்பிக்கை. அப்ப அந்த மறுமை மீது எப்படி நம்புறோம்னா, இறைவனுடைய வார்த்தைக்கு நாம் எப்படி நம்புகிறோம். இந்த தூதரை நம்பிக்கை பெறுவதற்காக உம்மு ஹானி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், பெருமானாரே, அண்ணலே, இந்த விஷயத்தை நீங்கள் மக்களிடம் சொல்வீர்களா? ஒரே இரவுல இங்கிருந்து நீங்கள் காபத்துல்லால இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா போய் அங்கிருந்து 7 வானங்களை தாண்டி போயிட்டு இதை போய் மக்கள்கிட்ட சொல்வீங்களா? ஏற்கனவே எள்ளி நகையாடுகிறார்கள், ஏற்கனவே உங்களை தொல்லை கொடுக்கிறார்கள், இதை விட்டுருங்களேன் என்று சொன்னார்கள் உம்மு ஹானி ரலியல்லாஹு அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏற்றுக்கொள்பவர் ஏற்றுக்கொள்ளட்டும், இதுதான் சத்தியம், இதை நான் உண்மையை உரத்து சொல்வேன் என்று சொன்னார்கள். தயங்கவில்லை. அறிவு இன்றைக்கு வளர வளர இறை நம்பிக்கை வளர வேண்டும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி குவைத்தில் நான் பேசுறத எங்க வீட்டுல இருந்து பார்க்க முடியுமான்னு கேட்டா நம்ப மாட்டோம். இன்னைக்கு முன்னாடி செல்போன் இருக்கு, வீட்டில் பார்த்துட்டு இருக்க, நம்புறீங்களா? லைவ் போட்டா நம்புறோம். விஞ்ஞானம் வளர்கிறது. எத்தனை கடல் தாண்டி விட்டோம், எத்தனை மலை தாண்டி இருக்கிறோம், எத்தனை தொலைவு தாண்டி இருக்கிறோம். நான் இன்றைக்கு தூக்கக்கூடிய கையை தூக்குறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் தெரியுது. இப்படி கையை தூக்கணும்னு தெரியுதுங்க. இவ்வளவு தூரம் இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர், என்ன வயர் இருக்கு, என்ன கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா மனிதனுடைய அறிவு இங்க இருந்து அங்க கொண்டு போய் சேர்க்கிறது என்று சொன்னால், படைத்த ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதரை 7 வானங்களை தாண்டி அழைத்து செல்வான் என்பதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? அன்றைக்குள்ளவர்களுக்கு அந்த தயக்கம் இருந்திருக்கும். இன்றைக்கு எப்படி தயங்க நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு தயக்கம் இருக்க முடியும்? ஒளியினுடைய வினாடி இன்றைக்கு 86,282 மைல் தூரத்துல ஒரு வினாடியில ஒளியினுடைய வேகம். பூமி வந்து சேலன்னு சொல்லியாச்சுன்னா 4 ஆண்டுகள் ஆகும். ஆனால் எல்லா நட்சத்திரங்களையும் கிடைத்து ஒரே இரவுல இது எப்படி நடந்தது? அதுதான் அல்லாஹ்வுடைய வல்லமை, அதுதான் அல்லாஹ்வுடைய ஆற்றல், சுப்பீரியர் பவர். நினைத்ததை நினைத்த மாத்திரத்திலே எண்ணக்கூடியவன். இதுவெல்லாம் தான் நம்முடைய மறுமை சிந்தனை அதிகப்படுத்தும். எப்படி மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம், சயின்ஸ் அல்லங்க. அந்த சயின்ஸை தாண்டி நம்பிக்கை. நம்பிக்கை என்பது, இறைவன் மீது நம்பிக்கை என்பது சயின்ஸையும் தாண்டிய சயின்ஸ். நம்ம அறிவை விட இறைவன் என்ற ஒரு சுப்பீரியர் பவரை நம்பக்கூடுவதற்கு உண்டான ஒரு அறிவு. அதுதான் இந்த மேராஜிலே நான் பார்க்கக்கூடிய ஒரு தெளிவான ஒரு எடுப்பு. இதை உண்மையிலே படிக்கக்கூடிய ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. இந்த சம்பவங்களை, இந்த நிகழ்வுகளை எப்படி இதை இறைவன் சாத்தியப்படுத்தினான்? இறைவன் திருமறையிலே சொல்கின்றான், மிக தூய்மையானவன், தன் அடியாரை ஓர் இரவில் அழைத்து சென்றவன், மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து வெகு தொலைவில் உள்ள மஸ்ஜிதுல் வரையில் அதன் சுற்றுப்புறங்களை அவன் அருளுளம் மிக்கதாய் ஆக்கினான். எதற்காக அழைத்து சென்றான் எனில், தன்னுடைய சான்றுகளை அவருக்கு காண்பிப்பதற்காக. உண்மையில் அவன் அனைத்தையும் செவியுறுவோனாகவும் பார்ப்போனாகவும் இருக்கின்றான். சரி, இப்போ அழைத்து செல்வதற்கான காரணம் என்ன? வரலாற்று ஆய்வாளர்கள் ஒரு சில காரணங்களை சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்களை ஒரு பக்கபலமாக, கதீஜா ரலியல்லாஹுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள அந்த உறவை ஒரு கணவன் மனைவி என்ற அந்த உறவாக மட்டும் பார்த்து விட முடியாது. தன் கொள்கையை தன்னை ஏற்றுக்கொள்வார்களா என்று துடித்த அந்த நேரத்தில், நான் உங்களை நம்புகிறேன் என்று சொன்ன அந்த முதல் குரல், அந்த வலிமை. இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னா எங்க வீட்டுல இருந்து சப்போர்ட் வேணும், எதுக்குங்க தேவையில்லாத வேலைன்னா விழுந்துச்சு. ஆனால் நம்ப மறுத்த அந்த கூட்டத்தில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வெற்றி வீரராக உள்ளே நுழைகின்றார்கள். அந்த ஒட்டகத்திலே ஏறி அமர்ந்து தலையை தாழ்த்திய வண்ணமாக இறைவனுக்கு நன்றி சென்று உள்ளே நுழைகின்றார்கள். தன்னையும் மீறி அழுகிறார்கள். கதீஜா, கதீஜா, என் கதீஜா இந்த நாளிலே இல்லையே என்று சொன்னார்கள். அது பேரன்பினுடைய வெளிப்பாடு. எந்த கதீஜா என்னை நபி என்று சொன்னபோது அப்படியே நம்பினாரோ, வரக்காவின் நௌஃபலிடம் அழைத்து சென்றாரோ,
எனக்கு பக்கபலமாக இருந்தாரோ அந்த கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் அந்த நம்பிக்கை, அந்த பலம் போர்க்களத்திலே தன்னுடைய மருமகனிடமிருந்து, ஜெயினபிடம் கணவரிடமிருந்து ஒரு ஈட்டு தொகையாக ஒரு நகை வருகிறது. பெருமானார் கேட்கின்றார்கள் தோழரிடம், இது என் கதீஜா களத்தில் கிடந்த நகை, இதை ஈட்டு தொகையாக பெறுவதற்கு என் மனம் ஒப்பவில்லை என்று சொல்கிறார் என்றோம். அவர்தான் தலைவர், அதுதான் பெரும் காதல். என் மனைவி களத்துல கடந்த நகை ஒரு கடையில அடகு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறார் பாருங்க. போர்க்களத்தில் என் கதீஜாவுடைய கழுத்தில் கிடந்த நகை போய்விடக் கூடாது, இதை திருப்பி விட்டு கொடுத்துருங்க, பிணை கைது இல்லாமல் இவரை செய்தை விடுவிக்க முடியுமா என்று கேட்கின்றார்கள். அந்த பெருங்காதல். அந்த கதீஜா இறந்து போன போது நொடித்து போகிறார்கள். வாழ்வினுடைய பெரும்பக்கம் தொலைந்து போனதாக கருதுகிறார்கள். தனக்கு இருக்கிற பெரும் பிடிமானம் கதீஜா விழுந்து விட்டார். கணவனை இழந்த மனைவியுடைய துயரம் வேறு, மனைவி இழந்த கணவனுடைய துயரம் வேறு. மனைவி இல்லாமல் வாழ முடியாது. அதனுடைய சிரமங்களை அனுபவித்தால் தான் தெரியும். கதீஜா இறந்து போய்விடுகிறார்கள். எந்த மக்கள் நிராகரித்தார்களோ, எந்த மக்கள் தொல்லை தந்தார்களோ, அப்போது பக்கபலமாக இருந்தவர் அபூ தாலிப், அவரும் இறந்து விடுகிறார். வரலாற்று குறிப்புகளிலே 2 நாள் இடைவெளியிலே அல்லது 2 மாத இடைவெளியிலே இறந்து விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலங்கி நிற்கின்றார்கள். அவர்களுடைய அந்த துயரம் மிகப்பெரிய துயரமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் இந்த மேராஜ் சம்பவம் நடக்கிறது. இறைவன் அவர்களை ஆற்றுப்படுத்தினான். தன்னுடைய அடியாரை அவன் தாங்கி பிடிப்பதற்கான ஒரு அடையாளம் அழைத்து செல்கின்றான். இந்த விண்ணுலக பயணத்தில் பெருமானாரை ஆற்றுப்படுத்துவதற்கான ஒரு நிகழ்வு என்று வரலாற்று குறிப்புகள் எழுதுகின்றன. எதற்காக அழைத்து சென்றான்? மின் ஆயாத்திஹி, அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிகளை காண்பிப்பதற்காக அவன் அழைத்து சென்றான். அங்கே சுவனத்தின் காட்சிகள் பெருமானாருக்கு காட்டப்பட்டன, நரகத்துடைய காட்சிகள் பெருமானாருக்கு காட்டப்பட்டன. அதெல்லாம் கொஞ்சம் படிங்க, என்னவெல்லாம் காட்டப்பட்டிருக்கிறது, என்னவெல்லாம் இருக்கிறது. நமக்கு நம்முடைய ஈமானுடைய பெரிய பலம் என்னவாக இருக்கணும் என்று சொன்னால், ரொம்ப சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு வாழ்வின் சூத்திரம் சொல்லித் தருகிறேன். ரொம்ப உங்களுக்கு மகிழ்ச்சி வெள்ளம் வரும்போது நீங்க நரகத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதனுடைய நெருப்பும் அதனுடைய வேதனையும், இதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை உங்கள் மனைவி மக்களை நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நெருப்பு எப்படிப்பட்ட நெருப்பு, அதை குறித்து நீங்கள் புரிய வேண்டும். நெருப்பு அந்த மறுமையை குறித்து, நரகத்தை குறித்து நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அதே போல சுவனத்தை குறித்த ஒரு பெரும் அன்பு உங்களிடம் இருக்க வேண்டும். சுவனத்தை குறித்தும் படிக்கணும், நரகத்தை குறித்தும் படிக்கணும். அதனாலதான் திருமறை அப்படி விவரிக்கிறது. நரகத்தை குறித்து, சுவனத்தை குறித்து திருமறையினுடைய விவரிப்பு தனி அத்தியாயங்கள். அப்ப இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விண்ணுலக பயணத்திலே சுவனத்தின் சில காட்சிகள் காட்டப்படுகின்றன, நரகத்தின் சில காட்சிகள் காட்டப்படுகின்றன. அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது. ஒரு சில சம்பவங்கள் நான் சொல்கின்றேன். பொறுப்புகள் குறித்த ஒரு விஷயத்தை நான் படித்தேன். ஒரு வயதானவர் ஒருவர் இருக்கிறார். அவர் ஒரு விறகு கட்டையை தூக்குறாரு. அந்த கட்டை அவரால் தூக்க முடியல. மீண்டும் சில விறகு கட்டையில வைக்கிறாரு, தூக்குறாரு, தூக்க முடியவில்லை. அதற்கு பிறகு சில விறகு கட்டையை வைக்கிறாரு, அதையும் தூக்க முடியல. மீண்டும் மீண்டும் வைக்கிறார், மீண்டும் மீண்டும் தூக்குறார், முடியல. இது வேடிக்கையா இருக்கிறது, வினோதமாக இருக்கிறது. இவர்கள் தான் உலகத்தில் பொறுப்புகள் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தவர்கள். பதவி மோகம், எனக்கு அந்த பதவி வேணும், இந்த பதவி வேணும். பொறுப்பு இருந்தால் மட்டும்தான் செயல்படுவான், பொறுப்பு இல்லைன்னா அப்படியே ஆஃப் ஆயிடுவான். எனக்கு இந்த இருக்கிற பொறுப்பை செய்ய முடியல, தூக்க முடியல, இன்னும் பொறுப்புகள், இன்னும் பொறுப்புகள். இதுதான் பொறுப்புகள் பின்னால், பதவிகள் பின்னால் அலைந்தவருடைய நிலை என்பது அவர்களுக்கு காட்டப்படுகிறது. இதே போல நரகத்தினுடைய சில காட்சிகள், சுவனத்தினுடைய ஒரு காட்சிகள். சுவனத்திலே ஒருவர் விதைக்கின்றார், அறுவடை செய்கின்றார், மீண்டும் அது முளைக்கின்றது, மீண்டும் அறுவடை செய்கின்றார், மீண்டும் முளைக்கிறது. என்ன இது? இவருக்கு மீண்டும் மீண்டும் அந்த அருள் வளங்கள் கொடுக்கப்படுகிறது. இவர் யார் என்று சொன்னால், இவர்தான் இறை மார்க்கத்தை இந்த மண்ணிலே மேலோங்க செய்யக்கூடிய, இறை மார்க்கத்தை மக்களும் எடுத்து சென்ற ஒரு தாயியாக இருந்தார். அழைப்பாளனான கூலி மகத்தான கூலி. தொழுகைக்கு நான் தொழுதுன்னா எனக்கு தொழுகைக்கான கூலி தான், நோன்பு வச்சா எனக்கு நோன்புக்கான கூலி தான். இஸ்லாமிய இயக்கத்தில் இருக்கக்கூடியவனுக்கான கூலி வேறு. என் மூலமாக ஒருத்தன் தொழுகிறான்னு சொல்லியாதான் அவன் தொழக்கூடிய காலமெல்லாம் எனக்கு நன்மை, அவனுடைய நன்மை குறைக்கப்படாது. என் மூலமாக ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவன் செய்யக்கூடிய ஹஜ், அவன் செய்யக்கூடிய நல்ல மல்கள், அவனுடைய ரமலான் நோன்பு, அந்த நன்மையெல்லாம் எனக்கு கிடைக்கும்.
அதுதான் அந்த சுருக்கத்திலே காட்டப்படுகிறது. ஒரு அழைப்பாளனுக்கான கூலி இது. இவ்வாறாக சோனத்தின் காட்சிகளும் நரகத்தின் காட்சிகளும் காட்டப்படுகின்றன. இந்த மேராஜிலிருந்து கிடைத்த மிக முக்கியமான படிப்பினை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த வானத்திலே 6வது வானத்திலே சந்தித்து வரும்போது பெருமானாரிடம் கேட்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசாவை நீ இறைவனிடமிருந்து பெற்று திரும்பியது என்ன என்று கேட்கும்போது, நான் தொழுகையை இறைவனிடமிருந்து பெற்று திரும்பினேன். 50 வக்துகள், ஒரு நாளைக்கு 50 வேளை தொழ வேண்டும் என்ற அந்த தொழுகை. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், பனு இஸ்ரவேலருடன் நான் இருந்திருக்கின்றேன், அந்த மக்களை குறித்து எனக்கு தெரியும், இந்த மக்கள் 50 வேளை தொழமாட்டார்கள், இதை நீங்கள் குறைத்து வாருங்கள் என்று கேட்கின்றார்கள். அதை கொஞ்சமாக 40ஆக குறைக்கின்றார்கள், மீண்டும் செல்கின்றார்கள், மீண்டும் குறைக்கின்றார்கள், மீண்டும் செல்கின்றார்கள், மீண்டும் குறைக்கின்றார்கள், 5 வேளையாக குறைக்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார், ஒரு நாளைக்கு 5 வேளை தொழ முடியுமா இவர்களால், இதையும் குறைக்கலாமே என்று சொன்னபோது நான் ஒப்புக்கொண்டு விட்டேன் என்று சொன்னார்கள். எனவே இந்த தொழுகை கடமையான மிக முக்கியமான நிகழ்வு தான் இந்த மேராஜுடைய இரவு. தொழுகை மட்டும் இல்லைன்னா என்ன ஆகும்? வாழ்க்கையில் முஸ்லிம்களுக்கு தொழுகை என்று ஒன்று இல்லை என்றால் என்னவாகும்? நெறி தவறிய ஒரு வாழ்க்கையாக போய்விருக்கும். நாம் இன்றைக்கு இறைவனுடன் நாம் தொடர்ந்து நம்ம தொழுகையெல்லாம் ரொம்ப முக்கியங்க. அதாவது ஒரு கைதியை வெளியேற்றுவாங்க, ஜெயில இருந்து வெளியேற்றுவான். ஆனால் அவர் என்ன, ஒரு நாளைக்கு 5 வேளை ஸ்டேஷன்ல கையெழுத்து போடணும்பா. எதனால? ஒரு நாளைக்கு காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை கையெழுத்து போட்டான்னா, ஆனால் துபாய்க்கு போக முடியுமா? போக முடியாது. மெட்ராஸுக்கு போக முடியுமா? கன்னியாகுமரியிலேருந்து போக முடியாது. காலையில் 10 மணிக்கு போடணும், சாயந்தரம் 2 மணிக்கு கையெழுத்து போடணும், எங்கே போவான்? அந்த எல்லைக்குள்ளே அவனால் இருக்க முடியும். இந்த எல்லையை விட்டு அவன் தாண்டக்கூடாது. அதனால அல்லாஹ் சொல்றான், 5 வேளை என்கிட்ட சைன் போடும், என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு. அடியாருக்கு அவன் காட்டித் தருகின்ற, மிக தன்னோடு வைத்துக் கொள்கின்ற இறைவன் செய்த மகத்தான ஏற்பாடு தொழுகை. உங்களுக்கு நீங்கள் இறைவனுடன் பேச வேண்டுமா? நீங்கள் தொழுகையின் பக்கம் செல்லுங்கள். இறைவன் உங்களுடன் பேச வேண்டுமா? குர்ஆனை எடுத்து பாருங்கள். நீங்கள் குர்ஆனை எடுத்து படித்தால் இறைவன் உங்களுடன் பேசுவார். நீங்கள் தொழுதால் இறைவனுடன் நீங்கள் பேசுவீர்கள். தொழுகை என்பது சாதாரணம் இல்லை. குனிவதும் நிமிர்வதுமா தொழுகை? ஃபவைலுல் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத். அல்லாஹ் சொல்றான், நாசமடையட்டும் தொழுகையாளி. தொழுகையாளிகள் நாசம் உண்டாவதாக. எதற்கு? ஊரமைச்சிறதுக்கு தொழுகிறது, அடுத்தவன் பார்க்கணுங்கிறதுக்காக தொழுகிறது, இங்க இருக்கும்போது தொழுகிறது, ஊருக்கு போனா தொழுகை விட்டுறது வெக்கேஷன்ல. அப்ப இந்த தொழுகை யாருக்காக தொழுகிறோம்? தொழுகையினுடைய நோக்கம் என்ன? உறுதியா சொல்ல முடியுங்க, ஒரு தொழுகையாளி வாக்கு மாற மாட்டான், ஒரு தொழுகையாளி லஞ்சம் வாங்க மாட்டான், ஒரு தொழுகையாளிட்ட அமானத்தை ஒரு பொருளை கொடுத்தா அந்த அமானத்திற்கான என்னன்னா பெரும்பாதியான பொருள்களை வாங்கி விட்டு ஏமாற்றக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். வட்டி பக்கம் போயிடக்கூடாதுன்னு டிவன்ட்ட கொஞ்சம் பணம் கிடைக்குமான்னு போடுறான், அம்பளை ஏமாத்திடுறான். அப்ப இந்த தொழுகை எதற்காக? தொழுகை என்பது சாதாரணமா? இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொண்டான், அவனை வணங்குவதற்கான ஒரு தகுதியை நமக்கு தந்திருக்கின்றான். இறைவனை வணங்க வேண்டும் என்ற ஒரு தகுதி, அதை நீங்கள் காலம் முழுவதும் தவற விட்டு விடாதீர்கள். எல்லாவற்றுக்கும் ஆப்ஷன் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் விதிவிலக்கு இருக்கிறது. விதிவிலக்கு இல்லாத ஒரே விஷயம் தொழுகைதான். நீங்க பயணத்துல இருக்கியா? தொழு. பிளைட்ல பறந்துட்டு இருக்கியா? தொழு. தண்ணி கிடைக்கல ஒலி செய்ய டைம் தொழு. அது இல்லையா? தொழு. நோயாளியா? தொழு. போர்க்களத்தில் நிக்கிறியா? தொழு. கடைசி வரைக்கும் நீ தொழ வேண்டும். நீ தொழ முடியாமல் போனால் உனக்கு தொழ வைக்க வேண்டும், அவ்வளவுதான். நான் தொழுது கொண்டே இருக்கணும், என்னால தொழ முடியல, எனக்கு தொழ வச்சிடணும், அவ்வளவுதான். அது வரைக்கும் நான் தொழுது கொண்டே இருக்க வேண்டும். இறைவனுக்கு நான் அடிபணிந்து கொண்டே இருக்க வேண்டும். என்னை இறைவனிடம் முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். தன் நெற்றியை ஒரு நாளைக்கு 5 வேளை கீழே வைக்கக்கூடியவனிடம் எப்படி திமிர் இருக்க முடியும்? நான் என்ற அந்த அகந்தை, நான் சம்பாதித்த இந்த திமிர் எப்படி இருக்க முடியும்? நெற்றியை இறைவன் முன்னால் வைக்கக்கூடிய தொழுகையில ஒவ்வொரு ஸ்டெப்புமே ஒரு பெரிய பயிற்சி. நாம தொழுகையை விளங்கல. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் போது வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளம் நடுங்க வேண்டும். நடுங்கலையே. ஜாதத்தும் ஈமான், அவருடைய உள்ளங்கள் திருமறை வசனங்களை ஓதும் போது அவருடைய உள்ளங்களில் எல்லாம், அவருடைய எண்ணங்களில் எல்லாம் குர்ஆனிய சிந்தனை எல்லாம் அதிகரிக்க வேணும். அதிகரிக்கலையே. கண்களிலிருந்து கண்ணீர் வரவில்லை, ரோமக்காலில் சிலிர்க்கவில்லை. நம்முடைய தொழுகை எல்லாம் எப்படி இருக்கிறது? கசங்கி காகிதங்களை போன்று திருப்பி எறியப்படும். இந்த தொழுகையை பெற்றுத்தந்த ஒரு மகத்தான நிகழ்வுதான் இந்த இஸ்ரா என்று சொல்லக்கூடிய மேராஜ். எனவே இந்த நாளிலே உறுதி எடுக்க வேண்டும். உங்களுடைய உயிர் உள்ள வரைக்கும், உயிர் மூச்சு உள்ள வரைக்கும் தொழுகையை நீங்கள் பேணி கடைபிடிக்க வேண்டும். உங்களால் தொழ முடியாத ஒரு சூழ்நிலை வந்து விடும்போது அப்போதும் நீங்கள் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். உங்களை சார்ந்தவர்களை நீங்கள் தொழுக பழக்க வேண்டும்.
நீங்கள் ஃபர்லுடன் தொழுகிறீர்களா, சுன்னத் தொழ வேண்டும். சுன்னத் தொழுகின்றீர்களா, நஃபில் தொழ வேண்டும். தஹஜ்ஜத் தொழ வேண்டும். வீட்டில் உள்ள தொழுகையை நீங்கள் பழக்கப்படுத்த வேண்டும். இந்த தொழுகை என்பது இறைவனுடனான ஆத்மீக தேடலுடைய உச்சம், உரையாடல். அதை நிகழ்த்தி காட்ட வேண்டும். தொழுகையாளிகள் முகத்திலே ஒரு ஒளி வீச வேண்டும், அடையாளம் கண்டுவிட முடியும். எனவே தொழுகையை நாம் எந்த காலத்திலும் விட்டுவிடக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். இறுதியாக நான் உரை செய்தியை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். மிக நீண்ட நெடிய தலைப்பு, மிக விரிவாக பேச வேண்டிய தலைப்பு. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை இந்த பயணம் உள்ளடக்கி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக காபத்துல்லாவில் இருந்து அந்த விண்ணுலக பயணத்தை மேற்கொள்ளவில்லை. மஸ்ஜிதுல் அக்ஸாவை உள்ளடக்கி இருக்கிறது என்று சொன்னால், பலஸ்தீனத்தை இந்த வரலாறு உள்ளடக்கி இருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாத்துடைய முதல் கிப்லா பைத்துல் முகத்தஸ், அந்த பைத்துல் முகத்தஸில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாளை இறங்குவார்கள். முஸ்லிம்களுடைய ஈமானுடன் தொடர்பு கொண்ட ஒரு பூமி பலஸ்தீன், சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய பரக்கத்தான பூமி. ஆனால் அந்த பூமி இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறது? இந்த காலத்திலே வாழ்கின்ற ஒரு இயலாமைக்காக நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், இறைவனிடம் மன்னிப்பு கோருகிறேன். வெறுமனை கையேந்தி துவா செய்யக்கூடிய கடைசி நிலையை தவிர எனக்கு வேறு எதுவும் இல்லை என்று துடிக்கிறேன். என் பிள்ளைகள் அங்கே ஆயிரக்கணக்கில் தினம் தினம் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டெடுப்பதற்காக அவர்கள் போராடுகிறார்கள். எந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை உள்ளடக்கி இந்த மேராஜ் பயணம் இறங்கியதோ, காலித் மிஸ்ஸல் என்று சொல்லக்கூடிய ஹமாஸ் போராளி இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவர் உரையாற்றுகின்றான். கேரளாவிலே நடந்த ஒரு சாலிடாரிட்டி மாநாட்டிலே காலித் மிஸ்ஸல் உரையாற்றும் போது சொல்கின்றார், கேட்டுவிட்டு துடித்து விட்டேன் நான். அவர் சொல்கிறார், யா உம்மத்தை முஸ்லிமா, உலக முஸ்லிம்களே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். உலக முஸ்லிம்களே, நீங்கள் எங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நாங்கள் உங்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். எங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். எங்கள் பிள்ளைகளை நாங்கள் கொடுத்து, எங்கள் உதிரத்தை நாங்கள் கொடுத்து, எங்களை முழுமையாக அர்ப்பணித்து இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஒரு நாள் நாங்கள் மீட்டு தருவோம் என்று சொல்கின்றார் காலித் மிஸ்ஸல். அந்த போராட்ட களம் 27,000 பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு நாட்டை இதைவிட சிதாபனப்படுத்தி விட முடியுமா? சிதைத்து விட முடியுமா? இன்குபேட்டரில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கொள்கின்றீர்கள். வல்லரசு நாடு தன் ஏகாதிபத்திய பெருங்கரங்களினால் சின்னஞ்சிறு கசாவை நசுக்கி போட்டு விடலாம் என்று சொன்னால் அது நடக்காது என்பதற்கான இந்த அக்ஸாவை இறைவன் என்றைக்கு மீராஜை உள்ளடக்கினானோ அன்றைக்கு இந்த மீராஜ் தருகின்ற செய்தி, பலஸ்தீனம் வெல்லும் ஒரு நாள், அக்ஸா மீட்கப்படும் என்பதனால் தான் இறைவன் தன்னுடைய தூதரை அக்ஸாவிலிருந்து அழைத்து சென்றான். அந்த அக்ஸா மீட்கப்படக்கூடிய காலம் வரும். இறைவனுடைய வாக்கு ஒரு காலமும் பொய்யாகாது. காபத்துல்லாவிலிருந்து நேர விண்ணுலகத்துக்கு இல்ல, காபத்துல்லாவிலிருந்து அக்ஸாவிற்கு அழைத்து சென்று அங்கே தொழுகை நடத்தி, இமாமாக நின்ற தொழுகை நடத்திய பிறகுதான் அந்த விண்ணுலக பயணம். எனவே இந்த மேராஜ்ல நாம இந்த மேராஜ் விழாவை நடத்தலாமா, கொண்டாடலாமா, இல்லை என்ன என்று கேள்விகள், வாதங்கள், உயிரோடு போனாங்களா, கனவோடு போனாங்களா, சந்திச்சாங்களா, சந்திக்கலையா, அந்த வாதங்களை நாம் கடந்து இந்த மேராஜிலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகளும் பாடங்களும் ஏராளமாக இருக்கின்றன. எனவே அன்பு சகோதரர், மீண்டும் வரலாற்றை தேடுங்கள், வரலாற்றை வாசியுங்கள், நம் பிள்ளைகளுக்கு இந்த வரலாற்றை சொல்லித்தாருங்கள். அவர்கள் நம் கைகளை விட்டு சென்று விடக்கூடாது. தொலைதூரம் வந்து விட்டோம், பிள்ளைகள் எல்லாம் விட்டு விட்டு அவர்களுக்கு தேவையான செல்வங்களை கொடுக்கின்றோம், வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். ஆனால் இந்த இறைமார்க்கம் என்ற அந்த சொத்தை அவர்களுக்கு தராமல் நீங்கள் விட்டு விடாதீர்கள். நாளை உங்கள் கண் முன்னால் உங்கள் பிள்ளைகள் நரக நெருப்பிலே தூக்கி வீசப்படுவதை காணக்கூடிய ஒரு கொடூர நிலை நம் ஊருக்கு வந்து விடக்கூடாது. எனவே உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். உங்கள் மனைவி விஷயத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துங்கள். இந்த உரையாடலை அவருடன் நிகழ்த்துங்கள். வரலாற்றை மீண்டும் எடுத்துச் சொல்லுங்கள். வரலாற்றின் பக்கங்களுக்கு அவர்களுக்கு அழைத்து செல்லுங்கள். அந்த படிப்பினையை நாம் பெற வேண்டும், அந்த பாடங்களை பெற வேண்டும். அத்தகைய நல் வாய்ப்பை இந்த நிகழ்வின் மூலமாக பெறுவோம் என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உரையாடக்கூடிய எனக்குமான ஒரு மகிழ்வான தருணமாக அது அமையும். இந்த நேரம் வரைக்கும் இந்த உரையை கேட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லி விடைபெறுகின்றேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.